ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ்லேயே ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் நிறைய பேர். அதனால இன்றைக்கி இது கிளியராக பார்த்துடலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னா, நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல் ஒரு அஸ்திபாரமே என்ன அப்படின்னா, இந்த டூவில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸும் ஆர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸும் தான். இதை நம்ம கரெக்டாக கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 100% கிடையாது, 200% தப்பு வரும். ஓகே, ஸோ அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது நீங்கள் அப்படியே எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது, ரைட்? அண்டு நம்மளோட மற்ற வீடியோஸ் மாதிரி 2 செட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்கும். ஏன்னா இதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். அதனால எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் வேர்ப் அப்படிங்கிற பேட்டர்ன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த டூவாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும், அது யாரோட பிரிவுகள் அப்படின்னா வேர்போட பிரிவு, சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. வேர்ப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு வினையை குறிக்கும் வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் அது ஒரு தொகுப்பு. இப்போ வேர்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த வினையை குறிக்கும் இந்த சொல்லே பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் நம்ம பிரிப்போம். பொதுவாக வேர்ப் 2 ஃபார்மில் தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா பி ஃபார்ம், இன்னொன்று ஆக்ஷன் ஃபார்ம். ஓகே, ஒன்று பி ஃபார்ம், இன்னொன்று ஆக்ஷன் ஃபார்ம். என்ன அப்படின்னா, நாம் செய்கின்ற செயலை சொல்வது ஒரு வகையான வேர்ப், நம்ம செய்கிற ஆக்ஷனை பற்றி பேசுகிறது ஒரு வேர்ப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை பற்றி பேசாது, நபரை பற்றி பேசும். பெயர் சொல்லானா கிடையாது. இது பெயர் சொல்லும் கிடையாது, வினை சொல்லும் கிடையாது. ஆனால் நபரை பற்றி பேசும். ஒரு நபர் எங்கே இருக்கிறாரு, ஒரு நபர் எப்படி இருக்கிறாரு, ஓகே, ஒரு பொருள் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு நபருடைய இருப்பிடத்தை, அந்த நபர் எப்படி இருக்கிறார், யாராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு வகையான வேர்ப். இதுதான் 2 வகையான வேர்பு. இதுக்கு மேலே வேர்ப் பேட்டர்னே கிடையாது. செமி மாடல்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது, ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது, எத்தனை வேர்ப் இருக்குது. நீங்கள் என்ன ஒரே 2 பாட்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஃப்ரேசல் வேர்பும் என்ன தான் பண்ணும், ஆக்ஷனை தான் சொல்லும். கேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த மாடல்ஸாக இருந்தாலும் செமி மாடல்ஸாக இருந்தாலும் அது எதை பற்றி பேசுது, செய்கிற செயலை பற்றி தான் பேசுது. அப்போ நம்ம சிம்பிளாக 2 கேட்டகரியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்ஷன் வேர்பு, இன்னொன்று பி வேர்பு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த பி வேர்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில வேர்ப்ஸ் இருக்குது, சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா பாருங்கள், பாஸ்ட்டுக்கு, ப்ரெசண்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு. ஓகே, பாஸ்ட்டில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா வாஸ் அண்டு வேர் அப்படிங்கிற வார்த்தையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது இருந்தாலும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, ப்ரெசண்ட்டில் ஆமு, இஸ்ஸு, ஆறு. ஃப்யூச்சரில் என்ன இருக்குது, வில் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் தப்பு, வில்லு வராது, வில் பி தான் வரணும். ஓகே, வில்லு வந்து பி வேர்ப் கிடையாது, வில் பி தான் பி வேர்ப். வில்லு வந்து பி வேர்ப் கிடையாது, சரிங்களா? அடுத்து இங்கே வாங்க. ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணணும், நாம் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் யார் வருவா அப்படின்னா டூ அப்படின்னு வரும். ஒரு சில இடங்களில் டஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். பாஸ்ட்டில் டிட்டு, ஃப்யூச்சரில் வில் டூ. இதான் ஃபார்மெட். ஓகே, அப்போ வில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் ஃபேமிலியில் தான் வருது, இந்த பி வேர்போட ஃபேமிலியில் வரல. பி வேர்போட ஃபேமிலியில் வரக்கூடிய ஆள் யார், வில் பி. ஓகே, ஆக்ஷனில் வரக்கூடிய ஆள் யார், வில் டூ. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, அப்போது ப்ரெசண்ட்டுக்கு டூ, டஸ்ஸு, பாஸ்ட்டுக்கு டிட்டு, ஃப்யூச்சருக்கு வில் டூ. ஓகே, இதில் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஹீ, ஷீ, இட்டு, நேமு. ஓகே, ஹீ, ஷீ, இட்டு, நேம், இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால், பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் நாம் டஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதான் சரியான ஃபார்மெட். வேறு ஏதாவது ஃபார்மெட் போட்டிங்கன்னா தப்பு. இதுதான் பேசிக், சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே, ஓகே, இங்கே இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா பாருங்கள், ஏதோ ஒரு நவுனை போட்டு நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நான் எடுக்கிறேன். பாருங்கள், ஐ ஆம் அ டீச்சர். ஓகே, ஐ ஆம் அ டீச்சர். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம்,
நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்க ஒரு ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இரு. இதுதான் ரூட் வேர்டு. இது இருக்க எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு ரூட் சென்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா இரு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஓகேவா? பாருங்க, ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அர்த்தம். இருக்கிறேன், இரு அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா? இஸ் அப்படின்னா ஹீ ஷி இட்டுக்கு அடுத்து மட்டும்தான் இஸ் வரும். அப்போது ஹீ இஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அவன் இருக்கிறான் அர்த்தம். அவன் இருக்கிறான், அங்கே இரு வந்துருச்சா? ஓகே, பாருங்க அடுத்து வில் பி அப்படின்னா இருப்பேன், இருப்போம் அப்படிங்கிற டோனில் வரும். ஓகே, ஐ வில் பி அ டீச்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன், இருப்பேன், அதில் இரு வந்துருச்சா? அப்போ என்ன அப்படின்னா இதில் எத்தனை வகையான பி வெர்ப் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இரு. அந்த இரு அப்படிங்கிற வார்த்தையில் தான் அது எப்பயுமே வரும். அப்போது அந்த டோனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ எம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், ஆமுக்கு இரு அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இது ப்ரெசன்ட். பாருங்கள், ஆம் எங்கே இருக்குது? ப்ரெசன்ட் ஃபேமிலியில் இருக்குது. அப்போ ஐ எம் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு அர்த்தம். ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். அப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என்னுடைய வேலையை நான் சொல்கிறேன்னா, என்னோட பதவியை சொல்கிறேன்னா, இல்லை நான் யாருன்னு சொல்கிறேன்னா, இல்லை நான் பண்ணுற ஆக்ஷனை சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிங்க. இது நீங்கள் யோசிக்க வேண்டிய டைம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இல்லாட்டி ஐ எம் டேவிட் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஐ எம் டேவிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் தான் டேவிட் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஐ எம் டேவிட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இல்லை நான் என்ன வேலையை செய்கிறேன்னு சொல்கிறேன்னா? சொல்லுங்கள். சூப்பர், அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அப்போது நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் என்னோடய வேலையைத்தான் சொல்லணும் தவிர நான் செய்கிற வேலையை சொல்லலை, இப்போ செஞ்சிட்ருக்க ஆக்ஷனை சொல்லலை. ஆசிரியர்ங்கிறது என்னோடய பதவி, நான் அந்த ஆள். டேவிட்ங்கிறது நான் தான். அப்போ என்னத்தான் பற்றி நான் பேசணும் தவிர நான் செய்கிற வேலையை பற்றி பேசலை. புரியுதுங்களா? ரைட். அப்போது இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பதவி, நாம் யாராக இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் என்ன ஆகுது, இந்த பி வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பி வெர்பை நாம் ஆக்ஷன் கூட மேக்ஸிமம் யூஸே பண்ணக்கூடாது. பிகினராக இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் இதுதான். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் லாங்குவேஜ் பழகுறீங்க அப்படின்னா இந்த பி வெர்ப்ஸு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆக்ஷனை சொல்லவே கூடாது. ஓகே, பி வெர்ப் வச்சு ஒரு பொருள் எங்கே இருக்குது, அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எங்கே இருப்பார், ஓகே, நான் எங்கே இருந்தேன், இந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்கள், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இது என்ன, நீ என்னுடைய நண்பன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீ என்னுடைய நண்பன். இன்னொரு டோனில் சொன்ன என்ன மாதிரி மீனிங் வரும் அப்படின்னா, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். ஓகே, அப்போது நீ யார் அப்படிங்கிறத அந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ இது பி வெர்ப்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தர் யார் அப்படிங்கிற மீனிங்கை தான் கொடுக்குது. சரி, அடுத்து அங்கே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாமே ஆக்ஷன் ஃபேமிலிக்குள்ளே தான் வருது. எல்லாமே ஆக்ஷன் ஃபேமிலி தான். அது வந்து ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, யாராக இருக்கிறாரெலாம் சொல்லவே சொல்லாது. டூக்கு அந்த வேலை கிடையாது. டூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டூ மட்டும் கிடையாது, அதில் வர எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலை எப்படி செய்யப்படுது, என்ன வேலை செய்யப்படுது அதை பற்றி தான் பேசும். ஆக்ஷனை மட்டும்தான் பற்றி பேசும். சரிங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன், அது என்ன மீனிங்கில் வருது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் சாப்பிட்றது, ரைட் எழுதுறது, வாக் நடக்கிறது, ஸ்லீப் தூங்கிறது. இப்போ இந்த எல்லா வார்த்தையுமே நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? இந்த எல்லா வார்த்தையுமே நாம் செய்யக்கூடிய செயலா இல்லையா? ஸ்லீப் அப்படின்னா தூங்கும் செயலை செய்தல், ரைட் அப்படின்னா எழுதும் செயலை செய்தல், ஈட் அப்படின்னா சாப்பிடும் செயலை செய்தல். அப்போ என்ன அப்படின்னா எல்லா வார்த்தைகளிலுமே அந்த செய் அப்படிங்கிற வார்த்தை இன்பில்ட்டாக இருக்கா? டிஃபால்ட் தானே. வாக் அப்படின்னா நடக்கும் வேலையை செய்தல். அப்போ வாக்குனா ஒரு வேலையை செய்கிறோம், என்ன வேலை, நடக்கிற வேலை. அப்போ வாக் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே செய் அப்படிங்கிற வார்த்தை இன்பில்ட்டாக இருக்குது, அதை பிரிக்க முடியாது. ஓகே, அப்போ எந்த வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதற்குள்ளே இருக்கிற ஒரு ரூட் வேர்டு என்ன அப்படின்னா செய். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டூக்கு தமிழில் செய் என்று பொருள். ஓகே,
இந்த டூக்கு தமிழ் என்ன அர்த்தம்? செய் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு ஆக்ஷன் வேர்டு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆக்ஷன் வேர்டு எடுக்கலாம்னா வாக் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டு எடுக்கலாம். வாக்குன்னு என்ன? நட. ஓகே, வாக் அப்படின்னா நட. இந்த வாக் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு ரூட் வேர்டு இருக்குன்னு சொன்னேன். என்ன வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். டூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. வெரி குட். வாக்குள்ள என்ன வார்த்தை இருக்குது? டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்பில்ட்டாக இருக்குது. இப்போ பாஸ்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்டில் நமக்கு என்ன வார்த்தை இருக்குது? வாக்டு. பாஸ்டில் வாக்டு. ஓகேங்களா? சரி, இப்போது பாஸ்ட்டு அப்படின்னீங்கனால ஈடி வந்திருக்குங்களா? ஓகே, பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே என்ன ரூட் வேர்டு வச்சுருக்கோம்? டிட்டு. ஓகே, நடந்தான், அந்த வேலையை செய்தான், நடந்தான் செய்தான். அப்போ அங்கேயும் செய் அப்படிங்கிற டோன் தான் வருது. செய்தான், டிட்டு. அப்போ வாக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற இந்த டிஃபால்ட் வார்த்தை என்னென்னா டிட்டு. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்கோம் இல்லாட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் சொல்லுதோ தவிர நாம் யாருன்னு சொன்னால் கிடையாது. ஐ டூ அ டீச்சர் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஐ எம் அ டீச்சர் தான் கரெக்டு. யூ ஆர் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டு. யூ டூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா 100% தப்பு. அப்படிலாம் சொல்லிடவே கூடாது. புரியுதுங்களா? இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? டூ யூலேருந்து வர முடியும். இப்போ என்ன பண்ணுறோம்? நாம் ஐ வாக்டு அப்படின்னு சொல்கிறேன், ஐ வாக்குன்னு நான் சொல்கிறேன், ஐ டூன்னு சொல்கிறேன், ஐ டிட்டுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக் எல்லாத்துக்கும் தெரியும். டூ எப்போ முன்னாடி வரணும், டிட் எப்போ முன்னாடி வரணும், வந்தால் என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போது இந்த ஆர் அப்படிங்கிறது செய்த செயலை சொல்ல மாட்டேங்குது. இந்த டூ அப்படிங்கிறது செய்த செயலை மட்டும்தான் பற்றி பேசுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஆம் இஸ் அந்த பி வேர்பு செய்த செயலை பற்றி பேசாது. ஒரு ஆள் எங்கே இருக்காரு, அது என்னவா இருக்காரு, யார் அவன் அப்படிங்கிறத மட்டும்தான் பற்றி பேசும். டூ இந்த ஃபேமிலிக்குள்ளே வர எல்லாமே செய்த செயலை மட்டுமே பற்றி பேசும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. மறக்கவே கூடாது. ஸ்டெப் நம்பர் 2க்கு இப்போ போயிடலாம். இப்போ நாம் டூ அப்படிங்கிற அந்த வேர்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பாருங்கள், அதற்கு நாம் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல வாக் வச்சு தான் சொல்லிக் கொடுத்தா அதே வேர்பை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த வாக்கோட 3 ஃபார்மெட் என்னென்ன? அதாவது V1, V2, V3 கிடையாது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், அவ்வளோதான். ஓகே, V3னா பார்ட்டிசிபிளில் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். நாட் V3 டன்னு ஆர் வாக்டு அதெல்லாம் கிடையாது. அந்த V3 வேறு, இது வேறு. சரிங்களா? பாருங்கள், இது வந்து V1. V2 என்ன அப்படின்னா வாக்ட், இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் என்ன அப்படின்னா பாருங்கள் வில் டூ, அவ்வளோதான். இது ஃப்யூச்சர். V3 கிடையாது, ஃப்யூச்சர். ஓகே, சரி, V1ல் இதுக்கு இன்னொரு ஃபார்மெட் இருக்குது. என்ன அப்படின்னா வாக்ஸ். ஓகே, வாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஏன் அப்படின்னா டூன்னு சொல்கிறோம், டஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வாக்குன்னு சொல்லணும், வாக்ஸுன்னு சொல்லணும். 2 ஃபார்மெட் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாக். இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். ஐ வாக். ஓகே, இப்போ இதற்கு தமிழில் வந்து என்னன்னு நமக்கு தெரியும். இதற்கு தமிழில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் நடக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஐ வாக் அப்படின்னா நான் நடக்கிறேன். ஓகே, நான் நடக்கிறேன். சரி, இப்போ எனக்கு எல்லோரும் சொல்லுங்கள், ப்ரெசண்ட்டில் எந்த ஒரு வேர்பாக இருந்தாலும் அதோட ரூட் வேர்டு என்ன? ப்ரெசண்ட்டுக்கு டூ அண்டு டஸ். வெரி குட். ஓகே, பாஸ்டில் இருக்க ரூட் வேர்டு என்ன? டிட்டு. வெரி குட். ஃப்யூச்சரில் வில் டூன்னு சொல்லலாம், இல்லாட்டி வில்லுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சரி, வில் டூனே வச்சுக்கோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், ப்ரெசண்ட்டுனா டூ டஸ்ஸு, பாஸ்ட்னா டிட்டு, ஃப்யூச்சர்னா வில் டூ. ஓகே, சரி, நான் நடக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதே வார்த்தை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டென்ஸில் இருக்குது? இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன ரூட் வேர்டு வச்சுருக்கோம்? டூ இல்லாட்டி டஸ் வச்சுருக்கோம். ஓகே, டஸ்ஸு எந்த வார்த்தைக்கு பின்னாடி வரும்? ஹீ, ஷீ, இட்டு. இதுக்கப்புறம் மட்டும்தான் டஸ்ஸு வரும். இங்கே நமக்கு யார் இருக்கா? ஐ அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போ ஐக்கு அடுத்து டூ வருமா, டஸ் வருமா? டூ தான் வரும். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுங்களா? இங்கே வாங்க, ஐ வாக் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கிட்டீங்க. இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதிட்டோம், மாற்றவே இல்லை. போட்ட சென்டென்ஸ் அப்படியே இருக்குது. நடக்கிறேன் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரணும். சரிங்களா? மாற்றிடக்கூடாது. ரைட், ஐ வாக் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ப்ரெசண்ட்டில் ரூட் வேர்டு டூ.
அந்த டூவை தூக்கி முன்னாடி போட்டுட்டு ஒரு கேள்விக்குறி பின்னாடி போட்டிங்கன்னா கேள்வியை மாறிடுச்சு. இதுதான் டூ ஐ. பாருங்கள், டூ ஐ வாக், நான் நடக்கிறேன். எது ஐ வாக் அப்படின்னா நடக்கிறேன். டூ ஐ வாக் அப்படின்னா நான் நடக்கிறேன்னா, அவ்வளோதான். டூ ஐ வாக், நான் நடக்கிறேன்னா. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படியே என்ன ஆகணும், கண்டினியூ ஆகணும், மாற்றவே கூடாது. ஓகே, ஐ வாக் எகைன் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஐ வாக் போடுறேன். மாற்றவே கூடாது, மாற்றினீங்கன்னா தப்பு வந்துடும், அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான், மாற்ற வேலை அப்படியே தான் போட்டுட்டு வரேன். அப்போ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாக்குக்கு என்ன பண்ணிட்டோம், ப்ரெசண்ட்டோட ரூட் வேர்டு எடுத்து முன்னாடி போட்டோம், நான் நடக்கிறேன்னா அப்படிங்கிற அர்த்தம் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வார்த்தைக்கு, இந்த சென்டென்ஸ்க்கு நான் பாஸ்டில் இருக்க இந்த வார்த்தையை தூக்கி என்ன பண்ணுறேன்னா முன்னாடி போடுறேன். டிட் ஐ வாக், நான் நடந்தேனா, அவ்வளோதான். நான் நடந்தேனா. கரெக்டு, 100% கரெக்டு. 101 கூட வச்சுக்கோங்க, 101% இந்த சென்டென்ஸ் கரெக்ட், தப்பே வராது. ஓகே, ஒரு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸை போட்டு முன்னாடி டூ போட்டிங்கன்னா அது ப்ரெசண்ட்டில் நீங்கள் கேட்குற கேள்வி, முன்னாடி டிட்டை போட்டிங்கன்னா அது நீங்கள் பாஸ்டில் செஞ்ச ஒரு ஆக்ஷனை கேட்குற கேள்வி. ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ வாக் என்ன இருக்குது, ஐ வாக். இப்போ என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் எடுத்தோம் அப்படின்னா வில் டூ இருக்குது, வில் டூ இருக்குது. டூ வந்து இந்த வாக்குக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அப்போ அது நமக்கு தேவையில்லை. வில் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. வில் ஐ வாக். நான் நடப்பேனா, நான் நடப்பேனா. ரொம்ப சிம்பிள். டூவோட வேலை, டூ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறத கேட்கும். அங்கே வர எல்லா வார்த்தைகளுமே டூ, டஸ்ஸு, டிட்டு, வில் டூ என்ன பண்ணும், ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் கேட்கும். பாருங்கள், நான் நடக்கிறேனா, நான் நடக்கிறேனா, ஒன்று ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. டூ ஐ வாக், டிட் ஐ வாக், நான் நடந்தேனா, டிட் ஐ கம், நான் வந்தேனா, டிட் ஐ ஈட், நான் சாப்பிட்டேனா, டிட் ஐ ஸ்லீப், நான் தூங்கினேனா. ஓகே, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்மெட்டு தான். ஓகே, மூணுத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்மெட்டு டிட் ஐ. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட தம்ப்நெயில் டாபிக் என்ன தான், டிட் யூ தானே. ரொம்ப சிம்பிள். டு யூ வாக், நீ நடக்கிறையா, நான் நடக்கிறேனா. யூக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், நீ நடக்கிறையான்னு தான் சொல்லுவோம். அப்போது டு யூ வாக், நீ நடக்கிறாயா, நீ நடக்கிறாயா. டிட் யூ வாக், நீ நடந்தாயா, டிட் யூ வாக், நீ நடந்தாயா. வில் யூ வாக், நீ நடப்பியா, ஃப்யூச்சரில் நீ நடப்பியா. வில் யூ வாக், இவ்வளோதாங்க இதோட வேலை. ஒரு வேலை நீ செய்வியா மாட்டியா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு தான் நாம் டூ, டிட்டு, டஸ்ஸு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இது வந்து தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு, நல்லா கவனிக்கணும், எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் மேக் பண்ணிடுங்க. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் மேக் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க போனாங்கன்னு நம்ம சொல்கிறோம், அவங்க போனாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது பாஸ்ட்டில் இருக்குது. பாஸ்ட்டில் அவங்க போனாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தே வென்ட்டு நம்ம சொல்லுவோம். அவங்க போனாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. அவங்க போனாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தே கோ அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்மை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தே வென்ட்டு உடனே கேள்வியை மாற்றும் போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? சாதாரண சென்டென்ஸாக இருக்கும்போது தான் தே வாக்டுன்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி தே வென்ட்டுன்னு சொல்லுவோம். கொஸ்டினாக மாற்றும் போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடணும். ஓகே, கொஸ்டினாக மாற்றும் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரெசண்ட் ஓடி வந்துடணும். புரியுதா? ஓடி வந்துட்டு தே கோன்னு சொல்லிவிட்டு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன டென்ஸுக்கு நீங்கள் கொஸ்டினை மேக் பண்ணுறீங்களோ அந்த டென்ஸை முன்னாடி போடுங்க. டூ தே கோ, அவங்க போகிறாங்களா. டிட் தே கோ, அவங்க போனாங்களா. அவ்வளோதான் வேலை. இதுதாங்க டூக்கு டிட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு மட்டும்தான் பற்றி பேசுது. ஒரு ஆள் என்னமா இருக்கிறார், எப்படியா இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பேசணும். புரிஞ்சுதா? ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு நான் கொடுக்குறேன், அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ அடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். என்ன அப்படின்னா, வி வாட்ச்ட் அ மூவி. வி வாட்ச்ட் அ மூவி, நாங்கள் படம் பார்த்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு படம் பார்த்தோம். இதுதான் இதோட மீனிங். ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட்டில். அது என்னமோமா இருந்துட்டு போட்டோம், பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ என்னமோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் இப்போ டூ டிட்டு முன்னாடி போட்டு பேசணுன்னா எந்த ஃபார்மை கொண்டு வரணும்,
ப்ரெசன்ட் ஃபார்மை கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வாங்க. வி வாட்ச்ட் அ மூவி. இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? வி வாட்ச் அ மூவி. இதுதான் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, ஃபுல் ஸ்டாப். வி வாட்ச் அ மூவி இப்படி வந்துடணும். வந்துட்டு முன்னாடி டூ போட்டிங்க அப்படின்னா டூ வி வாட்ச் அ மூவி. டூ வி வாட்ச் அ மூவி. நாம் படம் பார்க்குறோமா? வி வாட்ச்ட் அ மூவி, நாங்கள் படம் பார்த்தோம். வி வாட்ச் அ மூவி, நாங்கள் படம் பார்க்கிறோம். டூ வி வாட்ச் அ மூவி, நாங்கள் படம் பார்க்குறோமா? அடுத்து பாருங்க. டிட் வி வாட்ச் அ மூவி, நாங்கள் படம் பார்த்தோமா? டிட் வி வாட்ச் அ மூவி, நாங்கள் படம் பார்த்தோமா? அடுத்து பாருங்க. வில் வி வாட்ச் அ மூவி, நாங்கள் படம் பார்ப்போமா? நாங்கள் படம் பார்ப்போமா? ஓகே, ரைட். இப்போது நாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். இங்கே டூ டிட் எல்லாம் வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக கரெக்டு. அதே வி வாட்ச் அ மூவின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் வி வாட்ச் அ மூவி இப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆர் வி வாட்ச் அ மூவி இப்படி சொன்னிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம அதை இப்போ படித்து வச்சுருக்கோம்ல, ஒரு செயலை செஞ்சோமா, செய்யறோமா, இல்லை செய்ய போகிறோமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு டூ டிட்டை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆர் அப்படிங்கிறது நம்ம யார் அப்படிங்கிறது தான் சொல்லுமோ தவிர நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லாது. ஓகே, புரியுதுங்களா? பாருங்கள், ஆர் வி வாட்ச் மூவி தப்பு, சொல்லவே கூடாது. என்ன ஃபார்மெட்டில் தான் வரணும்? வாட்ச் அப்படிங்கிற ஃபார்மெட்டு தான் வரணும். அந்த வாட்ச் V1 தான் வரணும். இந்த V1 எப்படியோ இருந்துட்டு போட்டும், ஆனால் அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது இங்கே முன்னாடி வரக்கூடிய வார்த்தை டூ, டிட்டு, வில்லு. ஓகே, அப்போது நாங்கள் பி வெர்ப்ஸை வச்சு ஆக்ஷனை சொல்லவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்லலாம், வழி இருக்குது. எப்படின்னா இந்த பி வெர்ப்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அடுத்து வரக்கூடிய இந்த V1 ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். இங்கே பாருங்கள், ஆர் வி வாட்சிங் எ மூவி, ஆர் வி வாட்சிங் எ மூவி, நாம் படம் பார்த்துட்ருக்கோமா? கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் வி வாட்சிங் எ மூவி, நாம் படம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? கரெக்டு, எக்ஸாக்ட் கரெக்டு. அப்போ மைண்டுக்குள்ளே ஒன்று உட்காந்துக்கணும். ஒன்று, இந்த பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஒருத்தர் யாராக இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த பி வெர்பை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷனை சொல்லணும் அப்படின்னா 100% பி வெர்பு கூட வரக்கூடிய அந்த ஆக்ஷன் வேர்டு ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரணும். ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரணும். பாருங்கள், ஆர் வி, நீ படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? பாருங்கள், நீ படம் பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா யூ ஆர் வாட்சிங் அ மூவி, இதுதான் அர்த்தம். உங்களுக்கே தெரியும் இந்த சென்டென்ஸ் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. யூ ஆர் வாட்சிங் அ மூவி. ஓகே, ஆனால் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு முன்னாடி டூ டிட் வில்லு போட்டுருவோம். இங்கே அது ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூக்கு அடுத்து ஆர் இருக்குங்களா, இந்த ஆரை அப்படியே முன்னாடி போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் மாறிடும். ஓகே, இங்கே ஆர் போடுறோம். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு ஆர் யூ வாட்சிங் எ மூவி, நீ என்ன படம் பார்த்துட்ருக்கியா? ஆர் யூ வாட்சிங் எ மூவி, ஆர் யூ வாட்சிங் எ மூவி, நீ படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? புரியுதுங்களா? அப்போது பி வெர்பை வச்சு ஒரு செயல் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பி வெர்பு கூட வரக்கூடிய வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் போடுங்க. பி வெர்பு கூட வரக்கூடிய ஐஎன்ஜி ஃபார்மை போடாமல் ஒரு சென்டென்ஸை சொல்லிட்டீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி தப்பு. ஆர் வி வாட்சிங் மூவி தப்பு, ஆர் வி வாட்சிங் எ மூவி கரெக்டு, கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், அதே மாதிரி டூ வி வாட்ச் எ மூவி கரெக்டு, டூ வி வாட்சிங் எ மூவி கரெக்டாக இருக்குமா? டூ வி வாட்சிங் எ மூவி இது கரெக்டா? தப்பு. ஏன் தப்பு? நமக்கு தான் ஐஎன்ஜி ஃபார்ம் பி வெர்ப்ஸ் கூட மட்டும் தானே வரணும். எப்படி டூ கூட வரும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும் உடனே உங்களுக்கு. அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம்னா டூ, டஸ், டிட்டு கூட வரவே வராது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. ஓகே, V1, V2, V3 அந்த பிளெயின் வேர்பு பி வெர்ப்ஸ் கூட வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தப்பே பண்ண மாட்டீங்க. பி வெர்ப்ஸ் கூட என்ன மாதிரியான வேர்பு தான் வரும்? ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். டூ, டிட், டஸ் அது கூட என்ன ஃபார்ம் வரும்? பிளெயின் வேர்ப் மட்டும்தான் வரும். இதுதாங்க சூட்சமாக. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை ஈஸியாக மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்குறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்னா தப்பு வராது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு. சிம்பிளாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இனிமேல் உங்களுக்கு டூ, டிட், டஸ், வில் டூ அட் த சேம் டைம் பி வெர்ப்ஸு இதற்கு இடையில டவுட்டே வரக்கூடாது.
டவுட்டே வரக்கூடாது. புரியுதுங்களா? பி வெர்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் என்னவா இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, ஒரு பொருள் எப்படி இருக்குது, இதை பற்றி பேசுகிறதுக்கும், ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பி வெர்ப் கூட என்ன வேணும், ஐஎன்ஜி ஃபார்ம் வேணும். அப்போ தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாம் வரும். ஓகே, இல்லை நாங்கள் வந்து வெறும் ஆக்ஷனை மட்டுமே தான் பற்றி பேச போகிறோம், அதுவும் கண்டினியூஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன் அதை தான் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டூ, டிட், டஸ், வில் டூ தவிர வேறு எந்த சென்டென்ஸ் வராது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஃபைனலாக ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸான அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ரைட் அப்படிங்கிற வார்த்தையை தான் எடுத்திருக்கோம், அதை பி வெர்பு கூடயும் அந்த ரைட்டை வந்து ஆக்ஷன் வெர்பு கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரைட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஒவ்வொரு பி வெர்ப்ஸ் கூட போட்டு பார்க்கலாம் என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங். ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் தமிழ் எழுதலை, இங்கிலீஷில் மட்டும் சொல்லிட்டு வரேன், நீங்கள் நல்லா கவனிங்க. ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ரைட்டிங் பதிலாக ஐ எம் ரைட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பி வெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். பி வெர்ப்னா அது யார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், இல்லாட்டி என்ன செயலை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு, ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே வேலையை செய்து கொண்டு இருக்கிற அந்த டோனை சொல்லிடும், அந்த மீனிங்கை சொல்லிடும். ஐஎன்ஜி ஃபார்ம் வராமல் வேறு எது வந்தாலும் அது என்ன அர்த்தத்தில் சொல்லும் அப்படின்னா நம்ம யார் அப்படின்னு சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரைட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் எழுத்துன்னு அர்த்தம் வரும். கரெக்டாக? ஐ எம் ரைட்னா நான் தான் எழுத்து. ஓகே, ஐ எம் ரன்னிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் ரன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தான் ஓடு அப்படின்னு அர்த்தம். அந்த ஓடும் செயல் இருக்குல்ல, அது நான் தான் அப்படின்னு வந்துடும் மீனிங். ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஐ எம் ஈட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அர்த்தம் என்னவா மாதிரி தெரியுமா? நான் தான் சாப்பிடுதல், நான் தான் சாப்பிடுதல். அப்போ சாப்பிடுதல் அப்படிங்கிற அந்த செயலே யார் தான்? நான் தான் நீங்கிற அர்த்தமாக மாறிடும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறோம், இந்த பி வேர்பு கூட பிளெயின் வேர்பை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா மீனிங் மாறிடும். யூஸ் பண்ண ஐஎன்ஜி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ எம் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங். ஓகே, யூ ஆர் ரைட்டிங், யூ வேர் ரைட்டிங், யூ வேர் ரைட்டிங், யூ வில் பி ரைட்டிங். ஓகே, யூ வில் பி ரைட்டிங். இது 3 டென்ஸுக்கும் இருக்குது, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். ஓகே, ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். என்ன அப்படின்னா யூ ஆர் ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருக்கிறாய். யூ வேர் ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருந்தாய். யூ வில் பி ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருப்பாய், ஃப்யூச்சர். இப்போது இதில் இருக்க பி வெர்ப்ஸ் எல்லாம் முன்னாடி தூக்கி போட்டிங்கன்னா மீனிங் மாறிட்டே வரும். பாருங்கள், யூ ஆர் ரைட்டிங், ஆர் யூ ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருக்கிறாயா? ஓகே, இது கேபிட்டலில் தான் போடணும். ஆர் யூ ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருக்கிறாயா? ஓகே, யூ வேர் ரைட்டிங், இந்த வேர் தூக்கி என்ன பண்ணுற அப்படின்னா முன்னாடி தூக்கி போடுறேன். ஓகே, வேர் யூ ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருந்தாயா? வேர் யூ ரைட்டிங், நீ எழுதிட்டு இருந்தியா? ஓகே, இங்கே பாருங்கள், யூ வில் பி ரைட்டிங், இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பி அங்கே இருக்கட்டும், பி எடுக்கக்கூடாது, வில்ல மட்டும் முன்னாடி போட்டால் போதும், யூ இடையில வந்துடணும். வில் யூ பி ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருப்பாயா? வில் யூ பி ரைட்டிங், வில் யூ பி வாக்கிங், நீ நடந்து கொண்டிருப்பாயா? வில் யூ பி ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டு இருப்பாயா? ஃப்யூச்சரில் மாறிடும். ஓகே, அடுத்து பாருங்கள், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை ஃப்ரெண்டு, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். ஓகே, ஆரை தூக்கி முன்னாடி போடுறேன். ஓகே, ஆர் யூ மை ஃப்ரெண்ட், ஆர் யூ மை ஃப்ரெண்ட், நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா? ஆர் யூ மை ஃப்ரெண்ட், கேள்வி கேட்கும்போது அந்த டோன் வந்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆர் யூ மை ஃப்ரெண்ட், நீ என் ஃப்ரெண்டா? நீ என் ஃப்ரெண்டா? ஆர் யூ மை ஃப்ரெண்ட்? புரியுதா? இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அங்கே பாங்க, இங்கே ரைட் இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த இஎஸ்ல வர ஃபார்மை சொல்லிக் கொடுக்கல, அதை நம்ம பார்க்கலாம். ரைட்டுன்னு இருக்குது, இது வந்து நம்ம ஷீ ரைட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஷீ ரைட்ஸ் அப்படின்னா, ஷீ ரைட்ஸ் அப்படின்னா அவள் எழுதுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அவள் எழுதுகிறாள், இது நமக்கு தெரியும். ஓகே, ஷீ ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள். ஓகே, இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே ஷீ ரைட்ஸ்ன்னு தான் சொல்கிறோமோ தவிர ஷீ ரைட்டிங்னு சொல்லலை. தப்பு, அப்படி இந்த ஃபார்மேட்டே கிடையாது. ஷீ ரைட்டிங்னு சொல்லக்கூடாது. அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே ஷீ இஸ் ரைட்டிங் தான் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறோம்? ஐ எம் ரைட்டிங் சொல்கிறோம்,
யூ ஆர் ரைட்டிங் நம்ம சொன்னோம். ஓகே, அப்போது ஷீ இஸ் ரைட்டிங் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஷீ இஸ் ரைட்டிங் தான் சொல்லுவோமோ தவிர ஷீ இஸ் ரைட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், தப்பு. அப்போது பி வெர்ப் யூஸ் பண்ணால் ஐஎன்ஜி ஃபார்ம், மெயின் வெர்ப் யூஸ் பண்ணோம்னா அந்த பிளெயின் வெர்பை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஷீ ரைட்ஸ் கரெக்ட். சரி, இப்போது இதை வேறு கொஸ்டினை மாற்றணுமா? இப்போது டூ வருமா டஸ் வருமா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம டூ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த எஸ்ஸு கூட சேர்ந்து வந்தால் என்ன ஃபார்மேட் வரும் அப்படின்னுலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் முன்னாடி சொல்லி கொடுத்த அதே ட்ரிக்கு தான். என்ன வேணால் டென்ஸ் இருக்கட்டும், அது ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ஃப்யூச்சர் என்னமோ இருந்துட்டு போட்டோம். நமக்கு தேவை என்ன தான்? V1 ஃபார்மெட்டு தான், பேஸ் தான் வேணும். அது அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஷீ ரைட், அவ்வளோதான். ஷீ ரைட்டு, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஷீ ரைட். சரிங்களா? இப்போ ஷீ அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க அந்த ரூட் வேர்டு எதை நம்ம யூஸ் பண்ணணும்? டஸ்ஸு. அந்த டஸ் தூக்கி முன்னாடி போடுங்க, முடிஞ்சு போச்சு. டஸ் ஷீ ரைட், அவள் எழுதுகிறாளா? டஸ் ஷீ ரைட், கரெக்டு. இஸ் ஷீ ரைட், தப்பு. இஸ் ஷீ ரைட்டிங் தான் கரெக்டு. ஓகே, டஸ் ஷீ ரைட், கரெக்டு. ஓகே, அவள் எழுதுகிறாளா? ஓகே, டிட் ஷீ ரைட், அவள் எழுதினாளா? டிட் ஷீ ரைட், அவள் எழுதினாளா? ஓகே, வில் ஷீ ரைட், அவள் எழுதுவாளா? அவள் எழுதுவாளா? சிம்பிள் தானே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது இதில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த டஷ்ஷி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணவே மாட்டீங்க, தப்பு தப்பாக சொல்லுவீங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், டஸ்ஸு ஷீ, டஷ்ஷி, இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லி சொல்லி பழகுங்க. இதுதான் அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன். டஷ்ஷி, 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 டஷ்ஷி சொல்லி சொல்லி பாருங்கள். ஓகே, அந்த ஷீ என்ன பண்ணணும்? இந்த ஷீ இந்த அழுத்தத்தில் வரணும், வெறும் சி கிடையாது, ஷீ, டஷ்ஷி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹீக்கு சொல்கிறோம். இது நிறைய பேர் சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா டஸ் ஹீ, டஸ் ஹீ, தப்பு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லிடலாம். எப்படி தெரியுமா? தமிழ்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். டஸ் ப்ளஸ் இ, டஸ் இ, டஸ் இ, ஈ தான் சவுண்டு வரணும், ஷீ சவுண்டு வரக்கூடாது. டஸ்ஸி, டஸ்ஸி, அது டஷ்ஷி, டஷ்ஷி, டஸ்ஸி, டஷ்ஷி, டஸ்ஸி, டஷ்ஷி, டஸ்ஸி, அவ்வளோதான். டஷ்ஷி ரைட், டஸ் ஹி ரைட், டஷ்ஷி ரைட், டஸ் ஹி ரைட், அவ்வளோதான். சொல்லி சொல்லி பாருங்கள். ஓகே, அந்த V1 சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த டஷ்ஷி, டஸ்ஹி, டஷ்ஷி, டஸ்ஹி இதை சொல்லி 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 பாருங்கள், ரொம்ப சிம்பிளாயிரும். ஓகே, அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா? அப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா V-verb வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு பொருள் யாராக இருக்கிறாரு, என்னவாக இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தான் பற்றி பேச போகிறோம். இல்லாட்டி அவர் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறாருன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இல்லாட்டி பாஸ்ட் கண்டினியூஸாக நாங்கள் பேச போகிறோம். வேறு எந்த இடத்துலையும் நம்ம V-verbs யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த டூ டஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செயல் இப்போ செய்கிறாரு பார்த்தீங்களா, ஆக்ஷன், அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் ஒரு சிலர் கேட்பீங்க, இல்லையே இங்கே பாருங்கள், லெட்டர் இஸ் ரிட்டன் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் V-verb கூட மெயின் வெர்ப் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இங்கே V-verb வந்துருச்சு, இங்கே V3 வந்துருச்சு, இது கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மக்களே, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை தயவுசெய்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப், தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் கரெக்டு தான், ஆனால் இது என்ன ஃபார்ம்னா பேசிவ் ஃபார்முங்க. இது தேவையில்லை நமக்கு. எதுக்கு பேசிவ் ஃபார்ம்? இப்போது நம்ம இது வரைக்கும் அங்கே அதாவது பிகினிங்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டஷி டசி வரைக்கும் பார்த்தோம்ல, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்ம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஃபார்மை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிவ் ஃபார்ம் போகலாம். இங்கே பாருங்கள், V-verbக்கு அடுத்து நீங்கள் V3 போட்டிங்கனாலே அது பேசிவ் ஃபார்ம் போயிடும். அதோட மீனிங் வேறு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு மீனிங்லனா கற்றுக்கிட்டு வந்தீங்கல்ல, அவர் இருக்கிறார், அவர் இருந்தார், அந்த சவுண்டில் இது வரவே வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஐயோ, இது வரைக்கும் நம்ம இருந்தார் இருக்கிறாருங்கிற சவுண்ட்லேயே படிச்சுட்டு வந்தோம், இதோட மீனிங் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். போடா ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. அதனால இதை விட்டுருங்க. V-verb கூட V3 ஃபார்மாக படிக்கவே கூடாது ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் நல்லா இந்த ஃபார்மில் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் V3 கூட போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்டை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த V3 ஃபார்மெட் வேண்டாம். ஓகே, யூ ஹேவ் டு அவாய்ட் இட் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். யூ ஹேவ் டு அவாய்ட் த பாசிவ் ஃபார்ம். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஆக்டிவ் ஃபார்ம். ஆக்டிவ் ஃபார்ம் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாசிவ் போய்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கு. இப்போ போய் V-verbல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருந்துச்சோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, பிளெயின் வெர்ப் வருதுன்னா எப்படி இருக்குது,
பி வெர்ப் வருதுன்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ தொடர்ந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதனால் பயனடைந்து கொள்ளட்டும். ஓகே, இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.